கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்தியாவில் 2024 தேர்தல் நடக்கப் போகிறது. எல்லாரும் ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். நான் இப்போது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா யூனியன் டெரிட்டரிஸ் 8 இருக்குது. ஸோ இந்த நாடுகளில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே கட்டமாக தேர்தலில் நடக்கப் போகிறது. அது என்னைக்குன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி, ஏப்ரல் 19. மற்ற நாடுகளில் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு கட்டங்களாக நடைபெறுகிறது. இப்போ நம்ம எதுக்காக ஜெபிக்கணுன்னாக்கா, கர்த்தர் இந்த தேர்தல் நடக்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல எந்த விதமான தீங்கும் நடைபெறாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதில் அவர்கள் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதிகளை முதல்ல நம்ம எதுக்காக ப்ரேயர் பண்ணோன்னா, கட்சிகள் என்னென்ன வாக்குறுதி தராங்களோ அது எல்லாமே ஒரு நாட்டோட நல்ல திட்டங்களாக, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக அவை இருக்கணும்னு ப்ரே பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்தியாவில் நல்ல வளங்கள் நிறைந்த நாடு. அதனால் நம்ம வேறு யாரை எந்த கண்ட்ரியும் போய் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம நாட்டை, நம்ம இடத்த நல்லா வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம். அந்த திட்டங்கள் வழி வகுக்கிறவங்க நல்ல புத்தி இருக்கணும், அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கணும். எந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தா இந்த நாடும் நல்லாயிருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு திட்டங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அந்த கட்சிகள் அறிவிக்கின்ற எந்த வாக்குறுதியாக இருந்தாலும் அவை ஒரு நாடோட வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். அதுக்காக இப்போ ப்ரேயர் பண்ணலாம். எல்லாம் ஒரு மனமாக. ஏன்னா இந்த இந்திய நாட்டில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டுட்ருக்குறீங்க, மைனாரிட்டிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுகிறார்கள். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மணிப்பூர் அண்ட் குஜராத்தி. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க. நம்ம கர்த்தர் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, அது யாருன்னா இருக்கட்டும், அவங்க ஆட்சிக்கு வரணும். அவங்களால இந்த நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும், நல்ல திட்டங்கள் வர வேண்டும். அதற்காக ப்ரே பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஏசப்பா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமாண்டவரே, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூட வல்லவராய் இருக்கிறீரா ஆண்டவரே. நீர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த இந்திய நாட்டை யார் ஆள வேண்டும் என்று, யார் உம்முடைய மக்களை ஒடுக்காமல், யார் உம்முடைய மக்களை சபிக்காமல், யார் உம்முடைய மக்களை துன்புறுத்தாமல் வழிநடத்த போகிறார்களோ அவர்களை நீர் கொண்டு வரப்போவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு நல்ல திட்டமாக எல்லாரிடையே போய் சென்று அதை அவர்கள் பயன் அடைய வேண்டும். இடையில இருக்கிற மீடியேட்டர்ஸ் யாரும் ஏசப்பா அந்த திட்டங்களை ஏசப்பா பாழாக்கக்கூடாது ஆண்டவரே. அதில் வருகிற லாபத்தை
துரோகத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் நீ தொடும் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நிறைய பேர் நல்ல திட்டத்தை சொல்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் கடைசியில் அந்த திட்டம் அதை செய்ய தவறுகிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஒவ்வொரு வருடம் இந்த எலெக்ஷன் வர்றப்பெல்லாம் ஓட்டு போடுறாங்க ஏசப்பா. நம்புறாங்க ஏசப்பா. இந்த தலைவர் நமக்காக செய்வார், இந்த தலைவர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்வாருன்னு நம்புறாங்க ஏசப்பா. அப்படி நம்பின மக்களுக்கு துரோகம் பண்ணலாமா? அவங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி தாரும் கர்த்தாவே. ஒரு திட்டங்கள் செய்தால் அந்த திட்டங்கள் பயனுள்ளதாக இருக்கணும் கர்த்தாவே. இந்த 5 வருஷத்துக்கு நான் ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன், நான் ஏதோ ஒரு பேருக்காக இந்த ஜனங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்தேன் அப்படின்லாம் இல்லாமல் அந்த திட்டம் அந்த ஜனங்களிடையே போய் சேர்ந்துள்ளதா என்று பார்க்கணும் ஏசப்பா. அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது அந்த திட்டம் அந்த எந்த இடத்துல செய்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததா, அந்த மக்கள் பயனடைந்துள்ளார்களா, அந்த மாதிரி விசாரிக்கிறவங்கள நீ கொண்டு வாரும் ஏசப்பா. ஏதோ பெயருக்காக ஏதோ ஒரு நல்ல திட்டத்தை அறிவித்தோம், 5 வருஷத்தை ஓட்டணும், அதில் வர்ற பணத்தை சுருட்டிக்கிட்டோன்னு இல்லாமல் இந்த ஜனங்களுக்காக உண்மையாக பாடுபடுகின்ற மக்களை தலைவனை நீ கொண்டு வந்து சேர்க்க போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா உண்மையை நம்பி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கதறுகின்றது ஆண்டவரே. எங்களுக்காக செய்ய போகின்ற ஒரு நல்ல தலைவனுக்காக ஆல்ரெடி சோசன் தெம் இசப்பா. யார் வரப்போகின்றார், யார் இந்த நாட்டை ஆளப்போகின்றார்கள் என்பது உனக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் கொடுக்க போகின்ற அந்த தலைவருக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது யாராக இருந்தாலும் இந்த மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு தலைவனாக இருக்கட்டும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஏசப்பா, நீர் எங்களுக்காக எவ்வளவு பாடுகளை சுமந்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தந்தீர் ஆண்டவரே. அதே ஒரு எண்ணத்தோடு இந்த மக்களுக்காக ஒரு சுயநலமாக இல்லாமல் இந்த ஜனங்களுக்காக அறியாமையில் இருக்கிற இந்த ஜனங்கள் ஏசப்பா தகுந்த தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஏதோ ஓட்டு போட்டோன்னு அன்னைக்கு பாட்டுக்கு போயிட்டு யார் யாருக்கோ ஓட்டை போட்டுட்டு இந்த தலைவன் இந்த இடத்துக்கு வந்தால் அவனா என்ன எல்லாம் நல்லது செய்வாரா அப்படிலாம் யோசித்து நல்ல அந்த வேதத்தின் அடிப்படையில் அவங்க சிந்தித்து செயல்படணும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த இடத்துல வெற்றி பெறணும், அந்த எம்பி பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த அதிகாரம், ஏன்னா ஒரு பதவியில் இருந்தால் தானே அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தவறான பொய்யான வாக்குறுதிகளை தருவார்கள். அது நீங்கள் நிறைய நீங்கள் எல்லாருமே பகுத்தறிவு உள்ளவர்கள், அதை யோசிங்க. ஏன்னா இப்போ வாக்குறுதி தர்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டியலே போடுவாங்க, அது எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் நம்மளை ஆண்ட எம்பியாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரலாக இருக்கட்டும், யூ ஷுட் திங்க் அண்ட் ஆக்ட். எத்தனை பேர் நல்ல காரியங்களை செய்தார்கள், எத்தனை தலைவர்கள் தம்முடைய சுய லாபத்திற்காக மட்டும் பாடுபட்டார்கள், செல்ஃபிஷாக இல்லாமல் எத்தனை பேர் பாடுபட்டாங்க, எத்தனை பேர் நல்ல காரியங்களை செய்தார்கள், மக்களை போய் பார்த்து சந்தித்தார்கள், அவங்களோட கஷ்டத்தை கேட்டாங்க, அவங்களுடைய துயரத்தை கேட்டார்கள். அதுக்கு இந்த ஏசாயா 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவைகளுடைய வழக்கையும் விசாரியுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நன்மையை
படிக்க வேண்டும், நியாயத்தை தேட வேண்டும். யாரெல்லாம் நமக்காக, நன்மைக்காக, நம்மளுடைய நியாயத்திற்காக பாடுபடுகிறார்களோ, அந்த மாரி ஒரு தலைவர் வரணும். அவங்க தர்ற வாக்குறுதி வெறும் அதிகாரத்திற்காகவோ, பதவிக்காகவோ சொல்லாம, கண்டிப்பா அந்த டே வென் தே டேக் த சார்ஜ், அந்த ஃபர்ஸ்ட் டே வெற்றி அறிவிக்கப்பட்ட அந்த முதல் நாள்ல நம்மளுக்காக ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற அந்த எண்ணம் இருக்கணும். வாக்குறுதி எல்லா கட்சியும் தான் சொல்லுது. வாக்குறுதி சொல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த கட்சிக்காக மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் அனைவரும் ஏன் மக்கள். ஒரு கட்சின்னு ஒரு தனிப்பட்ட கட்சிக்காக உழைக்காம தான் வெற்றி பெற்ற உடனே பாகுபாடு பார்க்காம அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவர் வர வேணும்னு இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா எங்களோடு இருந்து இந்த ஜபத்தில் ஏசப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா வாக்குறுதிகளை தருவது மக்களோட இயல்பு ஆண்டவரே. ஏதோ பெயருக்காக வாக்குறுதியை தந்துட்டு எதுவுமே செய்யாமல் அந்த 5 ஆண்டு காலம் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உழைக்கின்ற அந்த தலைவன் வேண்டாம் ஏசப்பா. அந்த மாதிரி ஒரு தலைவனே நிற்கக்கூட கூடாது ஆண்டவரே. தன்னுடைய பதவிக்காக, அதிகாரத்திற்காக, தன் குடும்பத்திற்காக உழைக்கின்ற தலைவனே வேண்டாம். எந்த ஒரு தலைவன் தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய மக்களுக்காக உழைக்கின்றானோ, கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியை அந்த காப்பாற்றக்கூடிய தலைவன் தான் வேணும் ஏசப்பா. நியாயமாக நடக்கின்ற, நீதியோடு நடக்கின்ற, பகுத்தறிவோடு செயல்படுகின்ற ஒரு நல்ல தலைவனை தாரும் கத்தாவே. அது உம்மால மட்டும்தான் ஏசப்பா முடியும் ஏசப்பா. இந்த மக்கள் அறியாமைனால ஏசப்பா கொடுக்கின்ற அந்த பணத்திற்காகவும், போடுகின்ற அந்த சாப்பாட்டிற்காகவும், அந்த ஒரு நாள் கூத்து ஏசப்பா, அதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன ஏசப்பா இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் சாப்பாடு மற்ற 365 நாட்களில் அவங்க போடுற ஒரு நாள் பிரியாணியும், ஒரு நாள் சாராயமும், ஒரு நாள் அவங்க கொடுக்கின்ற அந்த பணமும் ஒரே நாளில் செலவழிந்திடும் கத்தாவே. மிச்சம் இருக்கிற அந்த 364 நாட்கள் அவர்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற அந்த உணர்வை தாரும் கத்தாவே. யார் எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை, நான் நேர்மையாக தான் ஓட்டு போடுவேன்னு வாயை திறந்து எப்போ இந்த ஜனங்க சொல்கிறாங்களோ ஏசப்பா, அன்னைக்கு தான் ஒரு நேர்மையான இந்த மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற தலைவன் வரணும் ஏசப்பா. அதை உம்மால் கொண்டு வர முடியும். மக்களோட மனதை மாற்றும். இப்பெல்லாம் ஜனங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்கள் செயலில் கொண்டு வரக்கூடிய ஞானத்தை தாரும் கத்தாவே. வாக்குறுதிகள் ஏசப்பா பெயருக்காக தருகின்ற தலைவன் வேண்டாம் ஏசப்பா. எங்களுக்கு எங்களுடைய கஷ்டத்தை, எங்களுடைய சூழ்நிலையை, எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு நடக்கின்ற தலைவன் தான் ஏசப்பா வேணும். நாங்கள் அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறோம். ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல். இப்போது இந்த தேர்தல் நடக்கிறப்போ அந்த தேர்தலுக்காக நிறைய பேர் வேலை செய்வாங்க. பார்த்திங்கன்னா காலேஜில் டீச்சர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அதுக்கப்புறமா ஆஃபீஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அப்புறமா ஆர்டிஓ ஆஃபீஸ், நிறைய ஆஃபீஸ் இருக்குது. அவங்க இந்த அலுவலக பணியாளர்கள் இவங்க இந்த தேர்தல் ஆணையம் இப்போ எந்த கட்சி ஆட்சி செய்கின்றதோ அவங்களுக்காக ஃபேவராக இல்லாமல், எந்த விதமான ஃபேவரிட்டிசமும் இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் விதியை நடுநிலைமையாக கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறமா கட்சிகள் பின்பற்றி அதை அமைதியான முறையில் தேர்தல் நடத்த இந்த தேர்தல் ஆணையமும் அதில் பணி செய்கின்றவர்களும் ஒத்துழைக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்லாம் அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கணும். ஆனால் அன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் அதில் பணி செய்கின்றவர்கள்
ஃபேவரிட்டிசம். ஏன்னா, கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரோமர்ல கூறியிருக்கிறது. அது நம்ப வந்து அத விசுவாசிக்கிறோம். அதே மாரி தான் இந்த தலைவனிடத்திலயும் பட்சபாதம் இருக்கக்கூடாது. தான் கட்சி, தன்னுடைய ஆளுங்க, தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய கம்யூனிட்டி, தன்னுடைய கேஸ்ட்டு அப்படி பார்க்குற ஒருத்தர் கூட வரக்கூடாது ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, யாரெல்லாம் கேஸ்ட், கம்யூனிட்டி, தான் கட்சி, தான் குடும்பம்னு பார்க்குறாங்களோ அவங்க யாருமே இந்த வருடம் இந்த 2024வது ஆண்டு ஏசப்பா அந்த கட்சி ஜெயிக்கவே கூடாது ஆண்டவரே. அது யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் ஏசப்பா, எங்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு தலைவன் தான் வேணும். அதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் ஆளுகின்ற கட்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவே கூடாது ஆண்டவரே. ரூல்ஸ் என்னவோ, விதிமுறைகள் என்ன சொல்லுகின்றதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. அவங்க யாருக்காகவும் பயப்படக்கூடாது. என்ன தேர்தல் ஆணையத்தில் என்ன விதிமுறைகளோ அதை பின்பற்றணும். அதை தைரியமாக செய்யக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் எல்லாத்தையும் தைரியமாக செய்யணும் ஆண்டவரே. நீர் அவர்களோடு இரும் கர்த்தாவே. அவர்களை யாரும் வற்புறுத்தவோ துன்புறுத்தவோ அதிகாரத்தில் பணயம் வைத்தோ இல்லை பணிய வைத்தோ இல்லை மணி கொடுத்தோ அவங்கள யாரும் எந்த விதமான தடையோ கொண்டு வராதபடி அந்த தேர்தல் ஆணையம் ஃப்ரீயாக செயல்படணும் ஏசப்பா. அவர்களோடு நீர் கூட இரும் கர்த்தாவே. ஏசப்பா, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் கர்த்தாவே. இந்த ஆட்சி அமையும் பொழுது அந்த இன்னொரு கட்சியை தாக்குவதோ இல்லை இன்னொருத்தரை போய் ஜெயிலில் போடுறதோ இல்லை இன்னொருத்தரை போய் ரெய்டு பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த கேவலமான செயல்களில் ஈடுபடாமல் இந்த நாட்டுக்காக நான் வந்தேன், இந்த நாட்டுக்காக தான் நான் உழைப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் தேர்தலில் ஜெயிக்கணும் ஏசப்பா. மற்றவர்களை குறை சொல்லவோ இல்லை மற்றவர்களை வந்து தாக்கவோ இல்லை சிறுமைப்படுத்தவோ கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, ஒருவருக்கு மேலே ஒருவர் அந்த பாரத்தை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவர். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேர்தல் பணி செய்கிறாங்கல்ல, அவங்களோட பாதுகாப்புக்காக செயல்படணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு எலெக்ஷன் டியூட்டி ஒரு தடவை பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எங்களை கொண்டு போய் விடுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நானே பார்த்துக்கிட்டேன். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 95% அவங்க என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இதிலே போயிடுவாங்க, வண்டியிலே போயிடுவாங்க. அந்த எந்த பூத்தோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எல்லாருமே இப்போ 19ஆம் தேதி தேர்தல்னா 18ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே தே ஆர் இன்வால்வ்ட் இன் திஸ் எலெக்ஷன் டியூட்டி. அப்போது அவங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து நல்ல பாதுகாப்பு தரணும். ஏன்னா நிறைய லேடிஸ் போவாங்க. ஆனால் நான் நிறைய பார்த்துருக்கேன், என்ன சொல்லியும் கேட்டிருக்கேன். என்னென்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் வந்து பை 10 o'clock, ஏன்னா எங்களுது தான் செகண்ட் பூத்து. ஸோ எல்லாமே கலெக்ட் பண்ணி இதெல்லாம் 10 மணிக்கே முடிஞ்சு நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். ஆனால் நிறைய என் கொலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மேம் எங்களுக்கு வந்து வண்டியே இல்லை ரிட்டர்ன் வர்றதுக்கு. நாங்கள் லாரியில் அதுவும் எல்லாருமே நல்ல குவாலிஃபைடு பர்சன்ஸ். யோசித்து பாருங்கள், அவங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வண்டி ப்ரொவைட் இல்லை. நீங்கள் ப்ரொவைட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஃபெசிலிட்டி. ஸோ இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வண்டி இருக்கும், எல்லாம் கிளம்பி வந்துடுங்க, கொண்டு போய் விடுறீங்க சென்டருக்கு. ஆனால் கூட்டிகிட்டு மட்டும் ஏன் ரிட்டர்ன் வரமாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி அந்த இப்போ பூத்திங் டைம், அந்த ஓட்டிங் டைம் வந்து பூத்தில் 6 to 7 இது கோவிட் டைம்ன்றதுனால 1 hour கோவிட் பேஷண்ட்டுக்கே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாருமே அந்த 6 வரைக்கும் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள்ற கட்சியும் அங்கே இருக்காது, எதிர்கட்சியும் இருக்காது, போலிங் அந்த ஏஜென்ட்டும் இருக்க மாட்டாங்க, அந்த ஊர்க்காரனும் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு டீ கிடைக்காது, ஒரு காஃபி இருக்காது, ஒரு தண்ணி கூட நாங்கள் கஷ்டப்படணும். இப்போ நான் போன இடம் வந்து அந்த இடத்துலேருந்து நான் எதாவது சாப்பிட்ணுன்னா கூட அந்த ஊரை விட்டு வெளியில் வந்தால் தான் எனக்கு கிடைக்கும். சரி யார்கிட்டயா சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலான்னாக்கா சுற்றி முற்றி யாருமே இல்லை.
ஸோ அந்த ஓட்டு போடுற அந்த டைம் வரைக்கும் தான் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க எல்லாருமே. சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 6 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு நல்லா கவனிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் சாப்பிட்டோம்மா, வீடை போய் சேர்ந்தோம்மா, இல்லை என்ன பண்ணுறோம், அது கவனிக்க ஒரு காக்கா குருவி கூட அந்த இடத்துல இருக்காது. அப்போ யோசித்து பாருங்க, ஜென்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டாவது வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் எங்கள் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் டியூட்டியில் உயிர் இழந்தவர்கள் இருக்காங்க. ஏன்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும், அந்த வேலை பளு இருக்கும். அதை வந்து சரியாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த பாதுகாப்புக்காக வேண்டலாம். அது எல்லாத்தையும், ஏன்னா நாங்களும் மனுஷர் தானே, இந்த டியூட்டி பார்க்குறவங்க எல்லாரும் மனுஷர் தானே. அவங்களுக்கு மட்டும் நான் கடவுள் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்துருக்காரா? இல்லை இல்லை, எல்லாரும் போல் அவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் பசி எடுக்கும், டைம் ஆனால் பசி. அதுவும் எத்தனையோ பேர் வந்து சுகர் பேஷண்ட்டு, பிபி, அப்புறம் கேன்சர் பேஷண்ட், எவ்வளோ சிக்னஸ்லேயும் இந்த தேர்தல் டியூட்டியை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்குரிய அந்த கரிசனை எங்கே போச்சு? நீங்கள் வாக்குறுதி தர்றீங்க, நீங்கள் இது பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த நாளில் ஓட்டு போட வர்றவங்களுக்கு நாங்கள் எல்லாமே செஞ்சு தரோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆஃப்டர் 6 o'clock அந்த ஈவினிங் முடிஞ்ச உடனே அம்போன்னு விட்டு ஓடிடுறீங்க எல்லாரையும். லேடிஸ் எங்கே போவாங்க? அந்த சிந்தனை இருக்கணும். ஸோ அவங்களோட பாதுகாப்பு காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, அந்த எலெக்ஷன் டியூட்டியில், அந்த பணியில், தேர்தல் ஆணையர் முதற்கொண்டு கடைமட்ட ஊழியர் வரைக்கும் ஏசப்பா, யாரெல்லாம் பணி செய்கிறாங்களோ அவங்களோட பாதுகாப்பு, அவங்களுக்கு நல்ல ஒரு தங்க இடம், அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாட்டு வசதி, தண்ணி வசதி. இந்த வெயில் இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கர்த்தாவே. ஸோ அவங்கள கவனிக்கின்ற ஒரு ஆட்கள், அந்த ஒரு நாள் ஒரு ஆட்களை ஏற்படுத்தலாம். அதுக்குரிய அந்த மனதை தாருங்க கர்த்தாவே. அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை போலிங் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், எல்லாரும் மனுஷர் தானே. அந்த தயவு இருக்கணும் கர்த்தாவே, அந்த கரிசனை இருக்கணும். அவங்க போனாங்களா, அவங்க வீடை போய் சேர்ந்தாங்களா, அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா, அந்த கரிசனை அவங்க மனதில் தாரும் கர்த்தாவே. அவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே டியூட்டி இருக்குது ஆண்டவரே. அப்போ அந்த பிள்ளைகளை அவங்க எங்கே விட்டுட்டு வருவாங்க? அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் ஏசப்பா. அந்த ஒரு நைட்டுன்னா கூட அந்த பெண் பிள்ளைகள், ஒரு சில வீட்டிலலாம் வெறும் பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க எங்கே போய் தங்குவாங்க? ஒரு நைட்டுக்காக இன்னொருத்தர் வீட்டுக்கு செல்ல முடியுமா ஆண்டவரே? ஸோ எல்லா இடத்துலையும் ஏசப்பா, அது தேர்தல் இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், ஒரு பாதுகாப்பை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, 91ஆம் சங்கீதத்தில் கூறியிருக்கிறது போல, நீர் எங்களை செட்டைகளின் அந்த மறைவில் பாதுகாத்தருளும் கர்த்தாவே. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும் கர்த்தாவே. நீங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருக்கணும் கர்த்தாவே. அந்த பயம் இருக்கக்கூடாது. அந்த பூத்தில் என்ன நடக்குமோ, யார் நம்மளை தாக்குவாங்களோ, யார் நம்மளை எதிர்த்து பேசுவாங்களோ, அந்த பணி செய்கிற அலுவலர்களுக்கு ஒருவருக்கிடையே ஏசப்பா நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும் கர்த்தாவே. நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், ஒற்றுமையாக செயல்படணும். நான் அந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக செயல்படாத வண்ணம் ஏசப்பா நீ அவர்களோடு இருந்தரலும் கர்த்தாவே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஆமாண்டவரே ஏசப்பா, எங்களை வழி நடத்த போகிறவர் நீர் ஏசப்பா. அது ஒரு குக்கிராமமாக இருக்கட்டும், இல்லை மலைநாடாக இருக்கட்டும், இல்லை வயல்வெளியாக இருக்கட்டும், வசதி இல்லாத இடமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அன்னைக்கு ஒரு நாள் ஏசப்பா, அந்த 18ஆம் தேதி ஈவினிங்லேருந்து 19ஆம் அந்த நைட்டு வரைக்கும் நல்ல ஒரு வசதியை ஏசப்பா, யாரும் வந்து ஆடம்பரமாக கேட்கல, ஒரு அடிப்படை வசதி. அவங்க குளிச்சாங்களா, ரெஸ்ட் ரூம் போனாங்களா, அவங்களுக்காக அந்த அன்றாட வேலை, அவங்க அந்த ஒரு வேலை ஏசப்பா, எல்லா காரியமும் நடைபெற்றதா, இந்த ஓட்டிங் நடைபெற்றதா எல்லாம் கவனிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையான்னு கவனிக்கிறாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த வேலை செய்கிறவங்களுக்கு எந்த வித சலுகையும் பார்க்குறாங்களா, அதை நீர் கண்ணோக்கி பார்த்துடலாம் கர்த்தாவே. இந்த தடவை எல்லாரும் ஒரு சந்தோஷமாக போய்
வேலை செஞ்சுட்டு சந்தோஷமாக வீடு திரும்ப பாதுகாப்பாக திரும்பி வர நீர் கிருபை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எலெக்ஷனில் வந்து குற்ற பின்னணி இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, ஃப்ராடு, அதுக்கப்புறமா 420, அதுக்கப்புறமா வந்து குற்ற பின்னணி உள்ளவர்கள், அதிகாரத்தை மீறுகிறவர்கள், இவங்கெல்லாம் கூட அந்த அரசியலில் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா படிப்பறிவே இருக்காது. ஒரு 3வது படிச்சிருப்பாங்க, ஸ்கூல் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு தலைவனாக வந்தால் நம்மளோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அதை நீங்கள் சிந்திக்கணும். படித்தவன் தான் வரணும்னு நான் சொல்லலை, நல்ல அந்த அனுபவம் இருக்கணும். ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிற நல்ல பண்புகளை கொண்ட நல்ல குணம் நிறைந்தவர்களாக அந்த மாதிரி ஒரு பர்சன் வரணும்னு வேண்டணும். இந்த குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க வரக்கூடாது. எல்லாம் கொலை, திருடு, வழிப்பறி, எல்லாம் ஏமாத்துறவங்க, பொய் பேசுகிறவங்க, இப்படியெல்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி ஜனங்களுக்கு அந்த ஆசையே வரக்கூடாது. நான் போய் எலெக்ஷனில் நிற்கணுன்ற ஆசையே வராத வண்ணம் கர்த்தர் வந்து அவர்களை தடுத்தாள வேண்டும். இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 50வது சங்கீதம் 15வது வசனம். ஸோ இப்போ வேண்டலாமா? ஏன்னா இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து நம்மளுக்கு மிகவும் முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா நம்ம வந்து இப்போ கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை எப்போன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளை ஆட்சி செய்கின்ற அந்த தலைவன் வந்து நம்மளுக்கு உறுதுணையாக, ஆறுதலாக, வழி நடத்துகின்ற ஒரு தலைவனாக, குற்ற பின்னணி இல்லாதவனாக, நல்ல பண்புகளை படைத்தவனாக, எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு சில குறைகள் இருக்கலாம். ஆனால் தன் குறைகள், குற்றங்களை மற்றவர்கள் உணர்த்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவனாக, சரி நான் தவறு செஞ்சிட்டேன்னா அதற்காக மன்னிப்பு கேட்டு நான் வந்து மனம் திரும்புகிறேன், நான் உங்களுக்காக பாடுபடுறேன், அப்படி சொல்கிற ஒரு தலைவன் வரணும். ஏசப்பா, ஏசப்பா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்தில் ஏசப்பா உம்மை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல தலைவரை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, எல்லா வித பாவ வாழ்க்கையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவன் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. ஒரு செல்ஃபிஷாக இருக்கிற தலைவன் வேண்டாம் ஏசப்பா. ஒரு கொலைக்காரன், திருடு, வழிப்பறி, பொய் பேசுகிறவன் எங்களுக்கு தலைவனாக வேண்டாம் ஏசப்பா. யார் உம்முடைய குணங்களை உடையவனாக, யார் நேர்மையாக எல்லா டாக்ஸும் கட்டிட்டு தன்னுடைய கரம் தூய்மையாக இருக்கின்ற அந்த மனிதன்தான் ஏசப்பா வரணும். வேற யாருமே ஏசப்பா வராத வண்ணம் நீர் தடுத்தருளும் கர்த்தாவே. நீர் தடை செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவரே. சங்கீதத்தில் ஏசப்பா, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று 60ஆம் சங்கீதம் 11ல் கூறியிருக்கிறது போல இந்த நேரம் எங்களுக்கு இக்கட்டான ஒரு நேரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த முடிவு தான் எங்களுடைய இந்த நாட்டையே மாற்றப் போகிறது ஆண்டவரே. நல்ல ஒரு தலைவனை தாரும் கர்த்தாவே. நாங்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்தோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோன்னு ஒரு பொய் கதைகளையோ பொய்யான ஒரு பட்டியலையோ தயார் செய்து அதை கொடுக்காத வண்ணம் நான் நிஜமாகவே என் நாட்டு மக்களுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு தைரியமாக நிற்கக்கூடிய தாவீதை போல, சாலமனை போல, சிம்சனை போல ஒரு தலைவனை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களோடு இருந்து எங்களுக்காக பயணிக்கின்ற, எங்களுக்காக நியாயம் விசாரிக்கின்ற, எங்களுக்காக வீடு வாசல்களை ஏற்படுத்துகின்ற, கட்டுண்டவர்களை நீர் எவ்வாறு விடுதலையாக்கினீரோ, எவ்வாறு மற்றவர்களுக்கு நீர் விடுதலை தந்தீரோ,
பாவத்திலிருந்து விடுதலை தந்தீரோ, வீடு வாசல்களை ஏற்படுத்தினீரோ, அதே போல மனதுருக்கமுடைய ஒரு தலைவனை தாரும் கத்தாவே. ஏசப்பா, நீர் இந்த உலகத்தில் ஏசப்பா எல்லாத்தையும் நீர் முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸோ உமக்கு தெரியும் ஆண்டவரே, யார் எங்களை ஆளப்போகிறார் என்ற அந்த தலைவனும் உமக்கு தெரியும் கத்தாவே. நீர் அந்த தலைவனை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. இசப்பா, அந்த நிலையில்லாத உலகத்தில் யார் எங்களுக்காக செய்ய போகிறாங்க? இசப்பா, எத்தனை மக்கள் பசியோட, எத்தனை மக்கள் வேலை இல்லாமல், வாலிபர்கள் ஏசப்பா ஒரு படித்த படிப்புக்கு வேலை இல்லை, சரி ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு போய் செய்யலான்னா அங்கேயும் அவங்களுக்கு வேலை இல்லை. வறுமை கோட்டுக்கு கீழே இந்தியா தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த இந்தியா மற்ற கைக்கு அடிமையாக, எப்படி பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு அடிமைகளாக வாழ்ந்திருந்தோமோ அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறாத வண்ணம், எப்படி மிஷினரிகள் வந்து இந்த இந்தியாவிலே இந்த உடையை அவர்கள் ஏசப்பா போராடி எங்களுக்காக வாங்கி கொடுத்தார்கள் ஆண்டவரே. இல்லைன்னா அந்த காலத்தில் எப்படி மேல் சட்டை கூட இல்லாமல் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கர்த்தாவே. அந்த ஒரு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்படாத வண்ணம் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அதற்குரிய ஒரு தலைவனை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களுக்கு ஏற்ற, எங்களுக்காக சிந்திக்கின்ற, எங்களுக்காக செயல்படுகின்ற எல்லா நல்ல குணங்களை படைத்த குற்ற பின்னணி இல்லாத தலைவனை தரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அடுத்ததாக, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நல்லது செய்கின்ற அக்கறை உள்ள தலைவர்கள் வேணும். அதுக்கப்புறமா தேவன் பார்த்திங்கன்னா எப்பவுமே தனிமையானவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், இவங்களை எல்லாரையும் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவருக்கு எப்பவுமே காணாத ஆட்டின் பின்னே அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, யாருக்கு எல்லாத்தையும் இழந்து அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க பாருங்களா, அந்த பாடல் வரிகள் போல் அவங்களுக்காக தான் கர்த்தர் மனதுருக்கமாக இருக்கிறார். எனக்கு எல்லாருக்கும் கர்த்தர் என்னை எல்லாம் ஆசீர்வதித்து வச்சுருக்காரு, நான் பாவத்திலிருந்து விலகி இப்போ கர்த்தருடைய பாதையில் சென்று கொண்டு இருக்கிறேன்னா, உன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு விட்டது. அதனால் கர்த்தர் எந்த ஆத்துமா கெட்டு போகிறதோ, சீரழிந்து கொண்டிருக்கிறோ அந்த ஆத்துமாவை தான் அவர் நாடி தேடி போகிறாரு. அதே மாதிரி தான் இந்த தலைவர்களும், ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், வீடு வாசல் இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க, வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நான் இதை ஃப்ரீயாக தரேன், அதை ஃப்ரீயாக தரேன், அதை யாருமே கேட்கல. இந்த தலைவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வேலை இல்லையா, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டுங்க. அப்போ அவங்களுக்கு தேவையானதை அவங்க போய் வாங்கிக்குவாங்க. அது ஏன் ஒருத்தருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு தெரில. வாலிபருக்கு அவங்க படித்தாங்களா, படிக்காதவங்களா, அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அதை நீங்கள் கணக்கெடுங்க. நீ பிறப்புரிமையோ இல்லை வேறு எதையோ கணக்கெடுத்துட்டு அவங்கள கேவலமாக நடத்துறதுக்கு பதிலாக, இப்போது இந்த நாட்டில் இருக்கோம், இந்த நாட்டில் எத்தனை பேருக்கு வேலை இருக்குது, எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எத்தனை பேருக்கு வீடு இருக்குது, எத்தனை பேருக்கு வீடு இல்லை, அந்த மாதிரி ஒன்றையும் யூ செப்பரேட், யூ சார்ட் இட் அவுட். அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பை வாங்கி கொடுங்க. அதை வச்சு அவங்க பிழைச்சிக்குவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்குவாங்க. அவமானப்படுத்தாதீங்க. நெவர் எவர் ஜட்ஜ் ஆர் அண்டர் எஸ்டிமேட் எ பர்சன். ஏன்னா எல்லாருக்கும் தன்மானம்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் கையேந்த மாட்டாங்க. வறுமையில் இருக்கிற வேறு வழி இல்லை, இன்றைக்கி ஒரு சாப்பாடு, ஒரு பணம் தரேன் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கூட்டத்துக்கு போவாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கேவலப்படுத்தாதீங்க. சக மனிதனையே சக மனிதன் கேவலப்படுத்துகிற அந்த அடிமைத்தனம் ஒழியணும். நான் உனக்கு இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை வேணாவே வேண்டாம், நீ எனக்கு ஒரு வேலை கொடு, எனக்கு போதும். அந்த வேலை வச்சு அந்த ஒரு சம்பளம்னு ஒன்று கொடுப்பீங்க பாருங்கள், அதை வச்சு எங்கள் வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம்.
அதை புரிஞ்சுக்கணும். அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நீங்க ஏன் நான் இதை தரேன், அதை தரேன், உங்களுக்கு அந்த ஃப்ரீயே வேண்டாம் எங்களுக்கு. எங்களுக்கு தேவையானதெல்லாம் வேலை, வசதி, அதுக்குரிய சம்பளம் குடுத்தீங்கன்னா போதும். அதை வச்சு நாங்கள் வாழ்க்கை முறையை நாங்கள் முன்னேற்றிக் கொள்கிறோம். ஏன்னா கர்த்தர் வந்து எங்களுக்கு நல்ல கை கால் கொடுத்துருக்காரு, அறிவை கொடுத்துருக்குறாரு, எல்லாமே இருக்குது. வேலை மட்டும்தான் இல்லை. அந்த வேலைக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைவன், நல்லது செய்யணுன்ற அக்கறை உள்ள தலைவன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பலவந்தமாய் அவங்களுக்கு தான் ஓட்டு போகணுன்னு சொல்கிற ஆட்கள் இருக்கவே கூடாது. மீடியேட்டர்ஸ் எப்பவுமே வந்து மீடியேட்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். இந்த இடைத்தரகர்கள்னு சொல்லுவோம் பாருங்களேன், எல்லா விஷயத்துலையுமே ஒன்று தப்பான இன்ஃபர்மேஷன் தருவான், இல்லைன்னா இல்லாததை இருக்கிறதுன்னு சொல்லுவான், இல்லைன்னா அந்த இடத்தையே வேறு விதமாக மாற்றி சொல்லிடுவான். அந்த மாதிரி இடைத்தரகர்கள்லாம் ஒழியணும் முதல்ல. ஸோ அதுக்காக இப்போ ப்ரே பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஏசப்பா. இஸ்ரவேலோட தேவனே, தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அளிக்கிற ஆண்டவர் நீர் ஏசப்பா. ஏசப்பா, இந்த உலகத்தில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய தலைவன் வேணும் கர்த்தாவே. இந்த நாட்டிற்கு ஏசப்பா எவ்வளவோ வாலிப பிள்ளைகள் ஏசப்பா வேறு தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. தன்னுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்காக தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ட்ரக் அடிக்ட், ஆல்கஹால், ப்ராஸ்டியூட்ஸ், இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகின்றது கர்த்தாவே. அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய மனம் பரிதவிக்கின்றது ஆண்டவரே. இதையெல்லாம் பார்த்து கொண்டும் ஒன்றுமே தெரியாமல் எதையுமே சட்டை பண்ணாமல் செல்கின்ற தலைவன் எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா. மனதுருகிற தலைவன் வேணும் ஆண்டவரே. ஐயோ, ஜனங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்களே, இவ்வளோ வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே, அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய தலைவனை நீர் கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எப்படி உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை உம்முடைய மக்களை நியாயத்தோடும் விசாரிக்கின்றீரோ, அதே போல ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் விசாரிக்கின்ற ஒரு தலைவன் வேணும் ஏசப்பா. அந்த கட்சி தான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக இப்போ வாக்கு நடக்கிற இடத்துல அந்த வாக்கு சாவடிகளை கைப்பற்றுவது, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வாக்குவாதம் செய்கிறது, அதுக்கப்புறம் அந்த க்யூலெல்லாம் நிற்க வைக்கிறாங்கல்ல, காலையில் வந்து அந்த ஓட்டு போட போட க்யூவில் நிற்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகளோ, இல்லை அங்கே வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்களோ, இல்லை அரசியலில் இருக்கவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த க்யூவில் நிற்காம அப்படியே உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து ஓட்டு போட அந்த மாதிரி எல்லாம் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபடாத வண்ணம் வாக்கு சாவடிகளில் வாக்கு அளிக்கிறவங்களும் சரி, அந்த பணியில் இருக்கிறவங்களும் அந்த இடம் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை அமையணும், வன்முறை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அந்த ஓட்டிங் மெஷின், இப்போ இவிஎம் மெஷின் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போய் எடுத்து வச்சுக்கிறது, அதில் போய் ஓட்டை மாற்றி போடுறது, எவ்வளவோ ரூமர்ஸ் நாங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது. எல்லாம் நல்ல சாதகமான சூழ்நிலை அமைந்து அந்த காலமும் அந்த கால சூழ்நிலையும் அன்றைக்கி நல்லா இருக்கணும். வெயில் அதிகமாக இல்லாமல் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை அமைத்து தரணும். அதுக்கப்புறமா பிரச்சாரம் பண்ணும்பொழுதோ எந்த கலவரமோ குழப்பமோ ஏற்படாத வண்ணம் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். என்னென்னா வாக்குச்சாவடிகளில் நல்ல ஒரு சமாதான சூழ்நிலை வரணும், வன்முறை இருக்கக்கூடாது, மோதல் இருக்கக்கூடாது, எந்த குழப்பமோ கலவரமோ ஏற்படாத வண்ணம் அன்றைக்கி நல்ல முறையில் நடைபெறணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே,
நீர் எங்களோடு இருந்து ஏசப்பா, நீர் எங்களுக்காக அந்த நாட்களில் தேர்தல் அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியாவில் ஏசப்பா எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஓட்டு போடுகின்ற அன்றைய தினம் நீர் ஒரு நல்ல ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்தி தாரும் கத்தாவே. அந்த நாட்டில் சமாதானமாக ஓட்டு நடக்கணும் ஆண்டவரே. எந்த நாட்டில் கட்சி ஆளுகிறதோ, எந்த கட்சி ஏசப்பா எந்த தலைவன் நல்லவனாக இருக்கின்றானோ அந்த நாடு செழிக்கும், அந்த நாட்டில் சமாதானம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவனை தாரும் கத்தாவே. வாக்குவாதம் இருக்கக்கூடாது, வாக்கு சாவடிகளில் வன்முறை இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, அந்த இடத்துல வேறு எந்த பிரச்சனையோ குழப்பமோ கலவரமோ நடைபெறாத வண்ணம் நீர் அந்த இடத்தை கையாண்டருளும் கத்தாவே. அவர்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீ தாரும் கத்தாவே. எந்த பிரச்சனையும் வராத வண்ணம் அவர் அந்த அஃபிஷியல்ஸோ இல்லை பொலிட்டிக்கல் பர்சன்ஸோ யாராக இருந்தாலும் அந்த இடத்துல எந்தவித பொல்லாப்பும் நேரிடாத வண்ணம் நீர் எல்லாரையும் காக்கும்படி நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேள்விதாவே, ஆமென். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவலாக ஒரு கட்சி தோக்குதோ இல்லை வின் ஆகுதோ அது மீடியாஸ் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா டிவியில் நான் கவனிப்பேன். ஒரு 3 பேரோ இல்லை 4 பேரோ உட்காந்துருவாங்க. ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தாக்கிக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த மீடியாவில் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு விழும், இவங்களுக்கு இவ்வளோ தான் விழும். அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் தருவாங்க. ஸோ தட் ஆல்சோ பிளேஸ் எ ரோல் இல்லை. ஸோ செய்தித்தாள்கள், ஊடகங்கள், அதுக்கப்புறமா அந்த என்னெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நல்ல முறையில் நடக்கணும். தப்பான செய்தியை ப்ரொபகண்டா பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் குடிமகன்கள். அப்போ நம்ம ஒருத்தருக்கும் வி ஷுட் ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் நேர்மையாக இருப்பேன், நம்ம தலைவன் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோமே ஒழிய நான் நல்லவனாக இருப்பேன், நான் நேர்மையாக இருப்பேன்னு என்றைக்காவது நம்ம நினச்சிருக்கோமா? அப்படி நடந்தோம்னாக்கா நாட்டில் எந்த வித பிரச்சனைகளும் வராது. அதுக்கப்புறமா அவங்க உண்மை செய்திகளை மட்டும் பரப்பணும். அதுதான் ஒரு மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். என்னென்னா, தவறான உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லாதீங்க. நீங்களா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் தராதீங்க. லெட் த பீப்புள் திங்க். இந்த ஜனங்களை சிந்திக்க அனுமதியுங்கள். அப்படியே அவங்கள எல்லாத்துலேயும் பிளைண்டாக என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னு அந்த அறிவு இல்லாமல் அவங்கள பண்ணிடாதீங்க. ஜனங்க யோசிக்கட்டும், சிந்திக்கட்டும். நம்ம யாருக்கு போடணும், யார் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, அதெல்லாம் சிந்திக்கணும். அதை ஊக்குவிக்க விதமான செய்திகளை போடணும். அதற்காக இந்த மீடியா பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும், அது செய்திகளாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஊடகங்களாக இருக்கட்டும், ஏன்னா டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ எந்த பொய்யான தகவலும் தராமல் நேர்மையாக நடக்கணும். அடுத்தது, நேர்மையான கொள்கைகளை கடைப்பிடித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல முறையில் நடந்து கொண்டு இருக்கிற தலைவர்கள் வரணும். இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கத்தாவே. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. கத்தாவே, நீர் என் கோட்டை, என் தேவன், நீர் என் அடைக்கலம், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, அந்த செய்தித்தாள்களோ இல்லை டிவியில் வர ப்ரோக்ராமோ இல்லை மக்கள் மத்தியில் என்னெல்லாம் டெக்னாலஜி சென்று கொண்டிருக்கிறதோ, யூடியூப்போ, தவறான செய்திகளை பரப்பக்கூடாது ஆண்டவரே. ஒரு சில பர்சன்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட்டாக எதையும் செய்யக்கூடாது ஆண்டவரே. மக்களை சிந்திக்க விட வேண்டும் கத்தாவே. அவர்கள் சிந்தித்து தன்னிச்சையாக செயல்பட
அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆண்டவரே. அவர்களுடைய உரிமையை எதற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ ஆசைகளுக்காகவோ இச்சைகளுக்காகவோ தன்மானத்தை இழந்து செயல்படக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு அந்த உணர்வை தாரும் கர்த்தாவே. மீடியாவில் வேலை செய்கின்றவர்களும் ஏசப்பா தப்பான தவறான உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லவே கூடாது ஆண்டவரே. அதை நம்பி ஜனங்களும் ஒரு தவறான கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது ஆண்டவரே. அதே மாதிரி இந்த இப்போ ப்ரொபகண்டா பண்ணுறப்போ ஏசப்பா தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் ஏசப்பா அவர்கள் நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு தலைவனாக வந்தா இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி சொல்லணும் ஆண்டவரே. அதை விட்டுட்டு இந்த கட்சி இப்படி செஞ்சாங்க, அந்த கட்சி அப்படி செஞ்சாங்க, இவன் இப்படி பண்ணான், அவன் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லாமல் நான் வந்தா நான் என்ன செய்ய போகிறேன், என் கட்சி என்ன செய்யும், இந்த நாட்டுக்காக நான் என்ன திட்டங்கள் வகுத்திருக்கிறேன், என்ன வாக்குறுதி தரப்போகிறேன், அது எந்தெந்த பீரியடில் நிறைவேற்ற போகிறேன், அப்படி என்ன ஒரு டைம் டேபிள் போட்டு மக்களுக்காக செய்கின்ற நேர்மையான தலைவர்கள் வர வேண்டும் கர்த்தாவே. எந்த விதமான ஊடகத்திலேயோ தவறான செய்தி வரக்கூடாது ஆண்டவரே. நேர்மையாக நடக்கின்ற மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த மனம் உள்ள தலைவர்கள் வர வேண்டும் ஆண்டவரே. அதே போல் இந்த போட்டியிடுபவர்கள் ஏசப்பா எந்த விதமான கருப்பு பணமும் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாது ஆண்டவரே. வாக்காளர்களும் பணத்திற்காக தங்கள் ஓட்டுகளை விற்கக்கூடாது ஆண்டவரே. நீர் மக்களிடையே மனதை மாற்றும் கர்த்தாவே. இந்த எப்போ அவங்கள சிந்திக்க வைக்கிறாங்களோ, எப்போ ஜனங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் செல்கின்ற வழி தவறான வழி என்பதை உணர்ந்து ஓட்டு வாங்கவும் மாட்டாங்க, ஓட்டை விற்கவும் மாட்டாங்க ஆண்டவரே. அந்த மனப்பக்குவத்தை தாரும் கர்த்தாவே. நீர் அவர்களோடு இரும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த இந்திய தேசம் உமக்கான தேசம். நீர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர அதற்கான ஒரு தலைவரை இந்த 2024 ஆண்டிலே கொண்டு வர போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போவதற்காக நாங்கள் வாஞ்சையோடு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கூடிய விரைவிலே அதை நடப்பெற போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மக்களை அழிவின் பாதையில் செல்லாத வண்ணம் தடுத்து ஆளக்கூடிய ஞானம் நிறைந்த ஒரு தலைவனை தரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை சிறுமைப்படுத்தாமல், எங்களை துன்பப்படுத்தாமல், எங்களை நேர்மையான முறையில் நடத்தி செல்லக்கூடிய தலைவரை தாரும் கர்த்தாவே. உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுமூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருக்கு பயந்து நேர்மையாக நடக்கின்ற மக்கள் தான் ஒரு தலைவனாக வரணும். அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அனைவரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளணும். அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ, ஆனால் இனிமே நான் ஒரு எம்பி ஆயிட்டேன், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அப்போது நான் நேர்மையாக நடக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்கிறது மட்டும் தப்பு கிடையாது, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு. நம்மலாம் என்ன நினச்சிக்கிறோம், லஞ்சம் வாங்கிறது மட்டும்தான் தப்புன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, கொடுக்கறதும். ஏன்னா தவறு செய்ய நம்ம தான் தூண்டுகிறோம், அதுவும் ஒரு தவறான செயல். அதுக்கப்புறமா அவர்கள் எந்த ஒரு பேக் ஸ்லைடிங்கே இருக்கக்கூடாது, அப்படின்னா பின்னிட்டு போகக்கூடாது. நான் நேர்மையாக இருக்கிறேன், தனியாக நின்னாலும் தைரியமாக நேர்மையாக காரியங்களை செய்யணும். அதுக்கப்புறமா சிறுபான்மை மக்களை ஒடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா குழப்பங்கள், சில கட்சிலாம் பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும், ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க, சண்டையை அவங்களே ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா யாரையும் ஒடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே இந்த சைட் ஆஃப் காட், கடவுளுடைய பார்வையில் எல்லாரும் சமம். நீ என்ன ஜாதியாக இருக்கலாம், என்ன மதமாக இருக்கலாம், இல்லை என்ன இனமாக இருக்கலாம், கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதே மாதிரி தான் வர தலைவர்களும் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த வாக்கு சாவடிகளில் அந்த இயந்திரங்கள் பழுதாகக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ஏப்ரலில் எலெக்ஷன்னாக்கா மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் முடிஞ்ச அப்புறம் தான் ஜூனில் தான் ஓட்டிங் கவுண்ட் பண்ணுவாங்க.
அதுவரைக்கும் அந்த இயந்திரங்கள் வைக்கின்ற இடத்துல வந்து பாதுகாப்பு இருக்கணும். எந்த மால் பிராக்டிஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து அத திருடிட்டு போயிடக்கூடாது. வேற பேலட் பேப்பர் வைக்கக்கூடாது. அந்த மாரிலாம் வன்முறைகள்லாம் நடக்கக்கூடாது. ஸோ இதுக்காகலாம் நம்ப ப்ரே பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து இந்த எலெக்ஷனை நல்லபடியாக முடிக்கப் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த மக்கள் விழிப்புள்ள மக்களாக மாற வேண்டும் கர்த்தாவே. சிந்திக்கின்ற மக்களாக மாற வேண்டும் கர்த்தாவே. கர்த்தாவே, இவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த தலைவன் நாட்டில் எந்த சண்டையோ பிரிவினையோ எந்த விதமான சிறுபான்மையினரை ஒடுக்குகின்ற தலைவனாயோ தேர்ந்தெடுக்காத வண்ணம் ஞானத்தோடு செயல்படணும், விழிப்போடு செயல்படணும். எல்லாரும் போய் ஓட்டு போடணும். ஏன்னா அது எங்களோட கடமைன்றதை அவங்க உணரணும். ஏசப்பா, ஏசப்பா, நீர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இங்கே நடக்கப் போகின்ற ஒவ்வொரு இந்த எலெக்ஷன் ஏசப்பா, ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா, அது சிறிய காரியமாக இருந்தாலும் கர்த்தாவே, பெரிய காரியமாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்க போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா. இந்த இந்திய தேசம் நீ தேர்ந்தெடுத்த தேசம் ஏசப்பா. இந்த நாட்டு மக்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது உம்மை நோக்கி கதறினாங்க ஏசப்பா. அந்த கண்ணீரை நீர் கண்டீர் ஆண்டவரே. அந்த அவர்கள் படுகின்ற அந்த உபத்திரவத்தை கண்டீர்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்தீர் ஏசப்பா. இந்த இந்திய ஜனங்களை பாரும் கர்த்தாவே. யாருடைய பிடியிலேயோ போய் சிக்காத வண்ணம், சிறுபான்மையினர் மக்கள் கொடுமையை அனுபவிக்காத வண்ணம் எல்லாரும் சுதந்திரமாக செயல்படணும் ஆண்டவரே. ஏசப்பா, யாரும் ஒடுக்கப்படக்கூடாது. எத்தனையோ சர்ச்சுகள் இடிக்கப்பட்டன ஆண்டவரே. எத்தனையோ மசூதிகள் இடிக்கப்பட்டன ஆண்டவரே. எத்தனையோ வழிபாட்டு ஸ்தலங்கள் ஒடுக்கப்பட்டன ஆண்டவரே. நாங்கள் எங்கே போய் ஜெபம் பண்ணுறது, நான் எங்கே போய் வழிபடுறதுன்னு தவித்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே. நீர் அதை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உண்மையான தேவன். பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீர், என்னை அழைத்தவர் நீர். ஆமாண்டவரே ஏசப்பா, நீர் பேசுகின்ற தெய்வம் கர்த்தாவே. நீர் கல்லோ மரமோ அல்ல கர்த்தாவே. நீர் ஒரு விக்கிரமோ கிடையாது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஜனங்கள் ஏசப்பா உம்மை நோக்கி கதறுகின்றார்கள் ஆண்டவரே. அவர்கள் பேசுவது நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் தியானிக்கின்றது, அவர்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணத்தை நீர் அறிவிய சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நோக்கி கதறும் பொழுது அவர்களுக்கு விடுதலையை தந்தீரே ஆண்டவரே. அதே போல இந்த இந்திய தேசத்திலே உண்மையான தலைவர்கள் வர வேண்டும் என்று வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நீர் ஒரு பெரிய நல்ல தலைவரை கொண்டு வரப்போகிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, ஏதோ யாரோ விளையாட்டாக செய்கின்ற இது ஒரு நாடல்ல ஆண்டவரே. தரைக்குறைவாக செய்கின்ற ஒரு இந்திய நாடு, ஒரு தன்மானமுடைய நாடு ஆண்டவரே. இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஏசப்பா. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்கிறது ஆண்டவரே. யாரும் ஒரு இனம் மக்கள் இன்னொரு இனம் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது கர்த்தாவே. அவ்வாறு உணர்ச்சிகளை தூண்டுகின்ற மக்கள் வரவே கூடாது ஆண்டவரே. அந்த ஆட்சியை நீர் நிர்மூலமாக்கும் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எங்கள் பார்வைக்கு எட்டாததா இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா நாங்கள் போகும்பொழுதும் அந்த இடத்துல போய் ஓட்டு போடும் பொழுதும் நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் கர்த்தாவே. ஏசப்பா, கடைசியாக ஏசப்பா, அங்கே வாக்கு சாவடியில் எந்த அசாதாரண சூழ்நிலையும் நடைபெறக்கூடாது அந்த நாளில் ஏசப்பா. நீர் எல்லாருக்கும் பணி செய்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. ஓட்டு செல்ல போகும்பொழுது அந்த 100% இருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் வாஞ்சியாக போய் ஓட்டு போடணும். என்னோட நாட்டுக்காக நான் ஓட்டு போடுறேன். கள்ள ஓட்டு போடக்கூடாது. ஓட்டை விற்கவோ வாங்கவோ கூடாது.
தவறான பர்சனுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஒரு ஆள் இறந்திருந்தா அந்த ஆள் பேர் சொல்லி ஓட்டு போடக்கூடாது. எந்த விதமான ஆள் மாறாட்டம் இருக்கக்கூடாது. நேர்மையான முறையில இந்தியாவுல நல்ல முறையில ஓட்டு நடைபெற்றது என்ற அந்த ஒரு செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும் கர்த்தாவே. ஊடகத்துல பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கர்த்தாவே. அவர்கள் ஏசப்பா விடிய விடிய வேலை செய்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்தரலும். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். யார் எங்களுக்கு தலைவராக வரப்போகின்றார்கள், எந்த கட்சி ஆளப்போகின்றது என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் எண்ணங்களையும் அறிந்தவராயிருக்கிறீர். நீர் எங்களோடு இருந்து ஒரு நல்ல தலைவனை கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது கர்த்தாவே. நாங்கள் படுத்தப்படக்கூடாது ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும் பொழுது அவர்கள் பலுகி பெருகினார்கள் ஆண்டவரே. அதே போல இந்த சிறுபான்மை கட்சிகளை ஒடுக்காத வண்ணம், அவர்களை தடுக்காத வண்ணம், அவர்களுக்கு எல்லா உரிமையும் சுதந்திரத்தையும் தரக்கூடிய ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு தலைவன் வர வேண்டும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிட்டோம். தலைவர்களுக்காக, அந்த தேர்தல் ஆணையத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்காக, எந்தெந்த கண்ட்ரியில் வன்முறை நடக்கின்றதோ அந்த இடத்துலலாம் நல்லா பாதுகாப்பு தரணும். எல்லாமே நல்லா ப்ரே பண்ணிங்க. கடைசியாக நம்ம ஓட்டு போடணும். நம்ம பாட்டுக்கு வீட்டில் ஜாலியாக உட்காந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டோட தலையெழுத்தை நம்ம தான் நிர்ணயிக்கணும். நம்மளுக்கு அந்த உரிமை இருக்குது. யார் கையிலையும் உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. இந்த தலைவன் இவர் வந்தால் நம்மளுக்கு நல்லது செய்வார், நம்மளுக்கு நல்ல திட்டங்கள் தருவார், கொடுத்த வாக்குறுதியை தருவார், செய்வார் அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு வேணும். உங்களை நீங்களே அடிப்பணிய வச்சிடாதீங்க. யாருக்கும் உங்களை அடிமையாக விற்று போட்டு விடாதீர்கள். உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. போராடுங்க. நம்மளுக்காக நம்ம தான் போராடணும். மற்றவங்க யாரும் நம்மளுக்காக போராட போகிறதில்ல. நல்ல தலைவன் வரணும். ஜெபத்தில் கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஏசப்பா, நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும், ஒடுக்கப்பட்டது போதும். எங்களுக்கு ஒரு நல்ல தலைவனை தாரும், நல்ல கட்சியை தாரும். மக்களை நல் வழியில் நடத்தணும். சும்மா பிரச்சனையை கிளறக்கூடிய தலைவன் வரக்கூடாது. சண்டை எழுப்புகின்ற தலைவன் வரக்கூடாது. ஒரு நாட்டிலையோ ஒரு இடத்துலையோ பிரச்சனை வந்தால் அதை எப்படி சந்திக்கணும், அவங்கள எப்படி கவுன்சில் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட பிரச்சனையை கேட்கணும். முதல்ல அந்த தலைவனை தாரும் கர்த்தாவே. எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கணும். ஜனங்களோடு ஜனங்களாக போய் பழகுகின்ற, இது தீட்டு, இது தொட்டா தீண்டாமை, இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரோடையும் அனுசரித்து வாழுகின்ற ஒரு தலைவன் நம்மளுக்கு வரணும். அதுக்காக கடைசியாக ப்ரே பண்ணலாம் நம்ம. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இதோ இந்த எலெக்ஷன் நாட்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளில் ஏசப்பா, நீர் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்ய போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு நல்ல பாதையில் நடத்தி செல்கின்ற, எங்கள் குறைகளை கேட்கின்ற, எங்களுக்காக மனதுருகுகின்ற, எங்களுக்கான தேவைகளை சந்திக்கின்ற, வேலை வாய்ப்பை தருகின்ற, ஆதரவாக இருக்கின்ற ஒரு நல்ல தலைவன் வேணும் ஏசப்பா. எங்களை அசட்டை பண்ணுகின்ற தலைவன் வேணாம் ஏசப்பா. எங்களை துன்புறுத்துகின்ற தலைவன் வேண்டாம் ஏசப்பா. எங்களை ஒடுக்குகின்ற தலைவன் வேண்டாம் ஏசப்பா. எங்களோடு எங்கள் பிரச்சனையை பார்த்து அதற்கு ஒரு வழியை காண்பிக்கின்ற ஒரு நல்ல தலைவனை தாரும். நீ ஏற்கனவே யார் எங்களுக்கு தலைவராய் வரப்போகிறார் என்பதை நீர் அறிவீர் சுவாமி. ஏசப்பா, யாராய் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, சுயநலம் இல்லாமல் மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனையை
தீர்த்து வைக்கின்ற ஒரு தலைவனாக வர வேண்டும். ஏசப்பா, இந்த வெயில் காலத்தில் எத்தனையோ இடத்துல தண்ணீர் பற்றாக்குறை. அதுக்கு என்ன செய்யணும்? நான் இந்த கட்சி இந்த ஊர் ஜனங்களுக்கு தான் செய்வேன் அப்படிலாம் நினைக்காம, அந்த ஊர் ஜனங்க என்னோட எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கும் நான் செய்வேன். ஏன்னா என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, அது யாராக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அவங்களுக்காக செய்வேன். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் கட்சி பார்க்க மாட்டேன், மதம் பார்க்க மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், இனத்தை பார்க்க மாட்டேன். பெருந்தன்மையோடு நடக்கின்ற தலைவனை நீர் கொண்டு வரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, ஒடுக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு, வெட்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஏசப்பா, நீர் ஒரு விடுதலை தரப்போவதற்காக நல்ல ஒரு சமூகமான, நல்ல ஒரு சந்தோஷமான, நல்ல ஒரு சமாதானம் உள்ள நாடாக நீர் இதை மாற்றி, வன்முறை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், அப்படியே பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான ஒரு தலைவனை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் எங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து அந்த தேர்தல் நாளை நாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த நாளை நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த ஜனங்கள் ஏசப்பா சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஜனங்களாக மாறப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் தரப்போகின்ற அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த அதிகாரத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க கிருபை தாரும் கர்த்தாவே. யாரையும் தரைக்குறைவாகவோ யாரையும் வெட்கப்படுத்தவோ கூடாது ஆண்டவரே. எந்த கட்சி ஜெயித்தாலும் ஏசப்பா, அதை நீர் கொண்டு வந்த கட்சி ஏசப்பா. அந்த மனிதனை ஆட்சிக்கு கொண்டு வந்தது நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை எல்லா விதத்திலும் எங்களை வழிநடத்தி எங்களுக்கு நீர் தேற்றரவாளனாக, எங்களுக்கு நீர் வாக்கு மாறாதவராக, எங்களுக்கு நீர் நல்லதை செய்ய போகின்ற அன்பான கர்த்தராக இருக்கிறதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்து எங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய அந்த நாளை சந்திக்க எங்களுக்கு தைரியத்தை தாரும் கர்த்தாவே. அனைவரும் தங்கள் உரிமையை இழக்காமல் ஒரு 100% வந்துடணும் ஏசப்பா. எல்லாரும் போய் ஓட்டு போடணும். இது என்னுடைய நாடு, நான் என்னை யார் ஆளப்போகின்றாங்கன்ற தலைவனை நான் தான் தேர்ந்தெடுக்கணும். எனக்காக இன்னொருத்தன் தேர்ந்தெடுக்கக்கூடாது. எவனும் கள்ள ஓட்டு போடக்கூடாது. ஏசப்பா, நீர் எங்களோடு இருந்து ஏசப்பா, நீர் எங்களை வழிநடத்தி போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக செய்ய போகின்ற அந்த பெரிய அற்புதத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை நீர் வெட்கப்படுத்தாமல், எங்களை வாலாக்காமல் தலையாக உயர்த்தப் போவதற்காக, இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய தலைவனை தரப்போவதற்காக, நல்ல ஒரு கட்சியை, மற்றவர்களை மதிக்கக்கூடிய மனிதர்களை மனிதனாக மதிக்கக்கூடிய, நடத்தக்கூடிய ஒரு தலைவனை தரப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.